நீங்கள் அது மாதிரியான மாத்திரைகளை சாப்பிட்டு நீங்கள் வந்து அப்படி வந்து பெருங்குடலில் மலத்தை வெளியேற்றணும் அப்படின்னா, பெருங்குடலில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் திரவம் இன்னும் போக போக ட்ரை ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற பக்குவத்தில் இருக்கிறதுனால, அதை தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கான நேரத்தை கொடுக்கணும். அதுக்கு தகுந்த உணவுகளை கொடுக்கணும், லைஃப் ஸ்டைலை கொடுக்கணும். ஆனால் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வழியாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, உடலில் வேர்த்தோடனே ஒரு துர்நாற்ற வாடை வருது அப்படின்னா, உடலுக்குள் ஊடுருவி உள்ளது எது? பெருங்குடலில் ஏற்பட்ட தேங்கி இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் தான் மறுநாள் உங்களுக்கு பைல்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இது பௌத்திரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு வார்ம் வாட்டரை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமா, மோசனை உங்களுக்கு அடுத்த வேலையிலே ஃப்ரீ பண்ணிடும். உதாரணத்துக்கு ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லாத நபரே இப்போ இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த மலச்சிக்கல்ன்ற ப்ராப்ளம் வளர்ந்து கிடக்குதுங்க. ஆமாம், மலச்சிக்கல் தான் பல சிக்கலை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பல சிக்கலுக்கு ஓடி ஓடி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மலச்சிக்கலுக்கு மருத்துவம் பார்க்குறோமானா இல்லை. அதை ரொம்ப அசால்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் தான் அது தெரிய வருது, இதில் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து தான் சில பேர் வந்து வாழ்க்கையில் இயற்கை வாழ்வியல் முறைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல பேர் அப்படி இருந்துமே டெய்லி வந்து ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்டு நான் வந்து மலத்தை வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து இன்றைக்கி வந்து நவீன மருந்துகளில் மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுட்டு கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அது மாதிரியான மாத்திரைகளை சாப்பிட்டு நீங்கள் வந்து அப்படி வந்து பெருங்குடலில் மலத்தை வெளியேற்றணும் அப்படின்னா, பெருங்குடலில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் திரவம் இன்னும் போக போக ட்ரை ஆகிட்டே போயிடும். அப்போ பெருங்குடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும், என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கணும், லைஃப் ஸ்டைலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை இதோட வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலான பதிவு தான் இந்த பதிவு. பொதுவாக நமக்கு சின்ன குழந்தையிலேருந்தே இந்த மலச்சிக்கல்ன்ற பிரச்சனையை பல பேர் வந்து அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அப்போ என்னோடய குழந்தை பிறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ஸ்டிபேஷன் இருந்தது, பயங்கரமாக இருந்தது, அதுக்கு என்ன பண்ணுறதுனே சொல்யூஷன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு நிறைய மருந்துகளும் மாத்திரைகளும் சிறப்புகளும் வாங்கி கொடுத்து கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அது கிராமத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கு ரொம்ப ஈஸியான சின்ன ஒரு டெக்னிக் பண்ணுவாங்க. ஆமாம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா, கருப்பு திராட்சை, இந்த கருப்பு திராட்சையை தண்ணியில் போட்டு அப்படியே ஊற வச்சுருவாங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து குழந்தைக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்பூனில் ஊட்டி விடுவாங்க. என்ன ஆகும்னா மோசம் நல்லா ஃப்ரீயாக வந்துடும். இப்போ இதுக்கு போய் மருந்தெல்லாம் உள்ளே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இந்த உணவை தான் மருந்தாக வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி உள்ள பெற்றோர்களும் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாத்தையும் விட்டாச்சு இல்லையா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ உடனே நேரடியாக போயிட்டு ஏதாவது ஒரு நவீன மருந்தகத்தில் போயிட்டு ஏதாவது மாத்திரை மருந்து கிடைக்குமா, குழந்தைக்கு ஏதாவது சிறப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். பட்டு நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற பக்குவத்தில் இருக்கிறதுனால அதை தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கான நேரத்தை கொடுக்கணும், அதுக்கு தகுந்த உணவுகளை கொடுக்கணும், லைஃப் ஸ்டைலை கொடுக்கணும். ஆனால் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வழியாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, உடல் அங்கே நீயே பார்த்துக்கப்பான்னு சொல்லி விட்டுரும். அதனால தான் அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி பெரியவங்களாம் 40 வயசு 45 வயசுலையும் இன்றைக்கி அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில் அவஸ்தைப்பட்டுக்கிறோன்றதை சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு சரியாக மோசம் போகாதுங்க, அதை அவங்க பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்குது. இந்த மலம் போகாததுனால வந்து உள்ளுக்குள்ளே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அது உடம்புக்குள்ளே அந்த மசில்ஸ் லேயர் ஃபுல்லாக தேங்கி வேர்வைகள் வேர்த்தாலே பயங்கரமான துர்நாற்றம் வரும். 10 பேர் போய் தள்ளி நிற்கிற அளவுக்கு 10 பேர்கிட்ட நின்று பேசப்படும் பொழுது 10 பேருமே ஐயோ என்ன இவ்வளோ துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே தள்ளி நிற்கிற அளவுக்கு ஒரு துர்நாற்றமான வாடை வரும். இதற்கு காரணம் உள்ளுக்குள்ள மலத்தேக்கத்தினால் ஏற்பட்ட வாயு தேக்கம். இந்த வாயு தேக்கம் உடம்புக்குள்ளே அந்த துர்நாற்ற வாடையை கொடுக்கும். அப்போ அந்த கேஸு பிரியும் பொழுது வரக்கூடிய வாடைன்றது வேறு. ஆனால் உடம்பில் உள்ளுக்குள்ளே ஊடுருவிடுச்சு அப்படின்றது தான் உங்களுக்கு உடல் துர்நாற்றம். அப்போ உடலில் வேர்த்தோடனே ஒரு துர்நாற்ற வாடை வருது அப்படின்னோம்னா உடலுக்குள் ஊடுருவி உள்ளது எது? இங்கே அந்த கேஸு. சரிங்களா? அப்போ இந்த மலச்சிக்கல் இருந்தால் தான் இந்த கேஸுன்றது உருவாகும். இதை எப்படி எளிமையாக தீர்க்கலாம்? சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்த மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக வந்து அதுக்கு வந்து சோர்ஸ் இருக்குது. நம்ம கூட ஆல்ரெடி வந்து ஒரு பதிவில் வந்து கொடுத்துருந்தோம். அது இசாப் ஹோல் சிலியம் ஹஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அற்புதமான தீர்வை கொடுத்துச்சு. ஏகப்பட்ட மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட பலன்களை இன்னமும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான சொல்யூஷன் கொடுத்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நிறைய மக்கள் இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியும் இது பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், நேரடியாக கடைகள்லையும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயனால கடைகள்லையும் தேடி இது பண்ணி வாங்கினாங்க.
அப்போ இந்த இசாப்கோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட்டு. அப்போ நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட்டு அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து பெருங்குடலுக்குள்ளே அதிகமாக வந்து நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதனால் லூஸ் மோஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அந்த நீர் சத்தை உறிஞ்சிட்டு மோஷனை இலகுவாக வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். அதே போல் மோஷன் ரொம்ப கட்டியாக இருக்குது, அது வந்து ரொம்ப திடமாக இருக்குது, அங்கேருந்து வெளியேற முடியலை, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னம்னா இந்த இசாப்கோல் என்ன பண்ணும், அதை வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ அங்கே தேவையான அளவுக்கு தண்ணியை அது திரும்ப உள்ளே கொடுத்து அங்கே நல்லா லூஸ் பண்ணி கொடுத்து ஃப்ரீ ஆக்கிட்டு மோஷனை வெளியே கொண்டு வந்துடும். டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணும், லூஸாக இருந்தால் டைட் பண்ணும். அதனால தான் இந்த லூஸ் மோஷனுக்கு கூட இதை வந்து எடுத்துக்கலாம், அந்த இசாப்கோலை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ லூஸ் மோஷன் போகுதுன்னா மோரில் ஒரு ஸ்பூன் வந்து அதை வந்து இசாப்கோலை கலந்து சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி லூஸ் மோஷனே ஸ்டாப் ஆகுது. அதே வந்து பார்த்திங்கன்னா மோஷனே போகலை, சுத்தமாக போகவே இல்லைங்க, வாரக்கணக்கில் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை நம்ம டைரெக்டாக வந்து வார்ம் வாட்டரில் நம்ம கலந்து சாப்பிடப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே மோஷன் வந்து ஃப்ரீ ஆயிடுது, லூப்ரிகேஷனை கொடுத்து ஃப்ரீ பண்ணி விட்டுருது. அப்போ இதெல்லாம் கூட நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு அனுபவங்களை கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இன்னொரு ஈஸியாக ஒரு ஹோம் ரெமெடி சொல்கிறேன், இதை நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல மாற்றம் வரும். ஓகேங்களா? ஆமாம், பெருங்குடலில் ஏற்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் தான் மறுநாள் உங்களுக்கு பைல்ஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இது பௌத்திரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பைல்ஸுக்காக நிறைய பேர் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கொஞ்ச நாள் கழித்து சில வருஷம் கழித்து திரும்பவும் பைல்ஸ் வந்துடுச்சுன்னு சொன்னவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. பௌத்திரமாயின கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆனால் ஆரம்ப கட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றது தான் அந்த மலச்சிக்கல். ஓகேங்களா? மலச்சிக்கல் கிரானிக்கான கான்ஸ்டிபேஷனாக கிரானிக்கான மலச்சிக்கலாக மாறாமல் இருப்பதற்கு அதுக்கு முன்னாடியே நம்ம அலர்ட் ஆகிக்கிறது தான் பெட்டர். ஆமாம், சரி என்னங்க பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சில லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஈஸியான ஒரு டெக்னிக்கும் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய பெருங்குடலுக்குள்ளே லூப்ரிகேஷன் இருந்தால் தான் மலத்தை ஈஸியாக அது வந்து வெளியில் தள்ளும். பெருங்குடல் அப்படின்றது நமக்கு வந்து இந்த மலத்தை வெளியேற்றக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கும் பொழுது பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய கழிவு நீக்க பொருட்கள் எல்லாத்துக்கும் வாட்டர் இல்லாமல் கிடையவே கிடையாது. வாட்டர் நார்மலை விட எக்ஸஸாக எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக அது வந்து க்ளீன் பண்ணும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கி நம்மளுடைய வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷின் துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு கழிவுகளை பூராமே வெளியேற்றுறது. அப்போ அதுக்கு பாருங்கள், அங்கே வந்து வாட்டர் அங்கே தேவை. ஆமாம், தண்ணீர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சுத்தம் நல்லா இருக்கும் ஒன்று. அதே போல் இன்றைக்கி பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் இன்றைக்கி வந்து மிஷின் வந்துருச்சு. அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா தட்டுகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றணும்னா வாட்டர். இப்படி கழிவுகளை நீக்குவதற்கு வாட்டர், அந்த வாட்டர் நார்மலை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் இன்னும் வேகமாக அதை வந்து க்ளீன் பண்ணும். அடுத்து இந்த மிஷினை வந்து டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்குறோம். கரெக்டுங்களா? அதே போல் தான் கிட்னி அப்படின்ற மிஷின் தான் நமக்கு வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணி வெளியே தள்ளுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா. ஓகேங்களா? ஆனால் அன்றைக்கி கிட்னியில் அந்த ஈரப்பதம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே அதிகப்படியான வெப்பத்தினால ட்ரையாக தான் இருக்குது. அப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் கண்டென்ட்டை நம்ம வந்து உள்ளே கொடுக்குறது, அடுத்து உணவாக அதை நம்ம கொடுக்குறது, லைஃப் ஸ்டைலாக கம்பல்சரி அதை வந்து வச்சுக்கிறதுன்றதில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி வெளியே தள்ளிடும். நமக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனையே வராது. இது ரொம்ப மெயினான விஷயம். ஏன்னா ஏதாவது ஒரு மருந்து இருக்குதா, மருந்து தீர்வாக கிடைக்குமா அப்படின்னோம்னா மருந்து கூட நீங்கள் சாப்பிடாமல் உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். நார்மலாக நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற, அதாவது ஹைட்டுக்கு ஏற்ற எடை இருக்கணும் அப்படின்னாங்க. உயரத்திற்கேற்ற எடை. ஆமாம், எடைக்கு ஏற்ற தண்ணீர், இது ரொம்ப முக்கியம். கேட்டிங்களா? ஒரு 20 கிலோ நீங்கள் இருக்கிறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி அவசியம் நீங்கள் எடுத்துக்கணும். 80 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் 4 லிட்டர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் குடிக்கிறீங்களான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் குடிக்கிறதுக்காக தண்ணியை வந்து 1 லிட்டர் கேனில் ஒரு 3 கேனு 4 கேனு பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சு காலையிலேருந்து நீங்கள் தண்ணி தாகம் எப்போல்லாம் எடுக்குது அப்போல்லாம் தண்ணி குடிங்க. ஒரு நாள் முழுவதும் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்னு ஒரு நாளைக்கு செக் பண்ணி பாருங்களேன். 1.5 லிட்டரை கிராஸ் பண்ணாலே பெரிய விஷயம் அன்றைக்கி. அப்படி தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ள ட்ரை ஆகாமல் என்ன பண்ணும்? கேட்டுங்களா? அப்போ 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கப்படும் பொழுது எல்லாத்துக்குமான லூப்ரிகேஷன்ஸ் கிடச்சிடும். கேட்டுங்களா? மோஷன் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்ரும். அதனால் தண்ணீர் மிக முக்கியம். அப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் வார்ம் வாட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அப்போ ஒரு வார்ம் வாட்டரை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மோஷனை உங்களுக்கு அடுத்த வேலையிலே ஃப்ரீ பண்ணிடும். உதாரணத்துக்கு காலை வேலையில் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா மதிய வேலையில் ஃப்ரீ பண்ணி விட்ரும். மதியம் தண்ணி அதிகமாக எடுத்திங்கன்னா நைட்டு வேலையில் ஃப்ரீ பண்ணி விட்ரும். நைட்டு அதிகமாக தண்ணி எடுத்திங்கன்னா காலை வேலையில் எழுந்த உடனே ஃப்ரீ பண்ணி விட்ரும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு டெக்னிக். அவ்வளோதான்.
20 கிலோவுக்கு 1 லிட்டர், 80 கிலோ இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ 4 லிட்டர் இல்லைங்களா, 4 லிட்டர் நீங்கள் வந்து எடுத்தாகணும் ஒரு நாளைக்கு. இது நம்ம லூப்ரிகேஷனாக மாறி கழிவுகளை வெளியேற்றுறதுக்குனே ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து இரவு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையிலையும் இதே போல் ஒரு வார்ம் வாட்டர் நீங்கள் அவசியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. மோசனை நல்லா காலைல எழுந்தோடனே ஃப்ரீ பண்ணி விட்ரும், பெட்டர். இரவு உணவு, இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்குது, மலச்சிக்கல்லேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இரவு உணவை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெறும் பல உணவுகளாக, ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளாக, நார்ச்சத்து உணவுகளாக நீங்கள் இரவு உணவை மட்டும் மாற்றுங்க. ஏன்னா ஒருத்தர் ஆரோக்கியமாக மாறணும்னா அவருடைய இரவு உணவை மட்டும் மாற்றம் செஞ்சால் போதும், ஆரோக்கியமாக மாறிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இரவு உணவில் ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்களா, வாழைப்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம், இது போன்ற பழங்கள் நிறைய அந்த சமயத்தில் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக மோசம் நல்லா ஃப்ரீ ஆயிரும், உங்களுடைய ஸ்கின்னு நல்லா ஷைனிங் ஆயிரும், உடம்புல அரிப்பு உரிப்பு போன்ற பிரச்சனைகள் முதற்கொண்டு வராது, ரத்தமும் சுத்தமாகும். ஏன்னா மலச்சிக்கல்னால தான் இது எல்லாமே வருது. ரைட். இப்போ இன்னொரு ஈஸியான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இதை நீங்கள் மட்டும் கடைபிடிச்சு பாருங்கள். மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் ரொம்ப அருமையாக வந்து வெளியே வர முடியும். பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சின்ன குழந்தைகளுக்கு நாம் ஆல்ரெடி கொடுத்த மாதிரியே வந்து இப்போ கருப்பு திராட்சையை நாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு திராட்சையை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மாலை வேளையிலேயே அதை கொஞ்சம் நல்லா ஊற போட்டுடலாம். மாலை வேளையிலேயே நமக்கு தேவையான மாதிரி ஒரு 15 கருப்பு திராட்சை, 20 கருப்பு திராட்சை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஊற போட்டுருங்க. நைட்டு வரைக்கும் வந்து ஊறி இருக்கட்டும். ஊறி ரெடியானதுக்கப்புறம், அதாவது தண்ணியில் ஊறிட்டே இருக்குது, எடுத்து அதை நீங்கள் அப்படியே வந்து நசுக்கி விட்டு அதை வந்து ஜூஸ் ஆக்கிடலாம். அதை அப்படியே வந்து நசுக்கி விடுங்க. நசுக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே ஜூஸ் ஆயிரும். அல்லது நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். கருப்பு திராட்சை, ஊற வைத்த தண்ணீர், அதை நசுக்கி விட்டு அதனுடைய சாறு இறங்கப்பட்ட இந்த தண்ணீர், வேறு எதுவுமே இல்லைங்க. இதை மட்டும் டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு திராட்சை சாறு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா. அவன் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டையோட விதையோட, ஏன்னா அது வந்து கொஞ்சம் தோற்கும், அந்த விதையோடு நசுக்கி அரைச்சி அதை ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியான ஒரு வழி. மோசனை நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுரும், உடம்புக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகாது, சரிங்களா. உடம்பு லேசாக பார்த்துக்குறோம். இது ஒன்று. இதே போல் தான் ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய், சரிங்களா. நெல்லிக்காயில் பெருநெல்லி, இந்த பெருநெல்லியை நீங்கள் நல்லா ஜூஸ் அடித்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் ஜூஸை மட்டும் ஒரு 100லேருந்து 150 ml நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். காலையில் எழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மோசம் வரும். இதுக்கு தனியாக இந்த இதை சாப்பிடணும் அந்த இதை சாப்பிடணும் அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸு தான். இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குது, கான்ஸ்டிபேஷன்லேருந்து நீங்கள் எத்தனை நாளில் வெளியே வந்தீங்க, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இது சம்மந்தப்பட்டு அவஸ்தைப்பட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.